place of lard in a steam idli maker. புரியுதா? இட்லி துணிக்கு பதிலா ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அது எடிபிளா இருக்கணும். சிங்கிள் யூஸ் மெட்டீரியலா இருக்கணும். இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு தூக்கி போடுறோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு ஷீட்டா இருக்கணும். அதை இட்லி தட்டில் போட்டு மாவு ஊற்றி ஸ்டீம் பண்ணிட்டு அப்படியே கவுத்தோம்னா அந்த இட்லி வந்து தட்டில் கீழே ஊற்றணும். சாப்பிடலாம். ஸோ அந்த எடிபிள் ஷீட் நான் விளையாட்டுக்கு சொல்லல. I'm trying this problem to be solved for the past 4 years. நிறைய ட்ரை பண்ணுறோம். எல்லாரும் வந்து மைதா பேஸ்ட் சொல்யூஷனாக கொண்டு டெமோ பண்ணிட்டாங்க. அப்படியே அழகா மைதாவில் வந்து அப்போல்லாம் குக்கரில் வந்து நீங்கள் சாதம் வைக்கும் போது கிச்சனில் வேலை செய்ய முடியும். எக்ஸ்ட்ரா கஞ்சி வந்துச்சுன்னா அந்த மூடியில் வந்து அப்படியே லைட்டாக அடிப்படையும் லேயராக வரும். அந்த சேம் மைதாவில் ஷீட் பண்ணி கொண்டு வந்து டெமோலாம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஹோம் மேக்கர்ஸ். ஆனால் மைதா பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்குமே தெரியல. அதனால் மைதா பேஸ்ட் வேண்டாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு if anybody is interested in working on the problem and if you are able to demonstrate even at a prototype level, a lot of companies are there to buy the technology from you or they will make you their business partner. நீங்க நினைக்கிற மாதிரி இட்லி வந்து ரோட்டு கடையிலயோ நம்ம வீட்டில் மட்டுமே செல்லுபடி ஆகிற ஒரு ஃபுட்டு கிடையாது. இந்த ஆப்ஷன் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா திஸ் கேன் பிகம் அ குளோபல் ஃபுட். நம்ம வெளியூர்ல இருந்து நம்ம கிட்ட எப்படி பீட்சா பர்கர்லாம் வந்ததோ அது மாதிரி இட்லியும் மாறிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்து ஒரு பேரியர். இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு துணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரியர். ஸோ சேலஞ்ச் இஸ் ஓப்பன். எனிபடி கேன் கொஸ்டின். கஷ்டமா இருக்கு. ஆன்லைன்ல தான் இருக்கு. there is no physical store. ஆன்லைன் சேல்ஸ் மட்டும். பட் directly people who want டைரக்டா வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க people may come to my home and வாங்கிக்கணும். சிங்கிள் ஹேண்டடா எப்படி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க? அது ஒரு கொஸ்டின். ஏன் நீங்க சிங்கிள் ஹேண்டா பண்றீங்க? ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின். ஒன்று பாசிட்டிவா இருக்கும், நம்ம நினைக்கும் போது நான் தான் எல்லாமே பண்றேன். இன்னொன்று அதை ஆக்சுவலி ஹேண்டில் பண்றதுங்கிறது கஷ்டம். இப்போ இவங்க கேட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யலாம், எம்ப்ளாயிஸ் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஹேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ சிங்கிள் ஹேண்டாக பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் நினைக்கிற விஷயம் இட் இஸ் நாட் டெவலப்டு ஸ்டேஜ், ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. சேம் திங் இப்போ வரைக்கும் ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி திங். நம்ம ஸ்டார்ட் டு அந்த பேக்கேஜ் ரிசீவ் ஆகிறதுக்கு அந்த எண்ட் ப்ராடக்டாக பேக்கேஜ் வந்து குரியர் அனுப்புகிற வரைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து என்ன என்னால் பண்ண முடியும். பட் இது ஒரு 6 months முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆக்டர் ஒரு நவம்பர் மந்த்லேருந்து நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஐ கான்ட் ஹேண்டில் சம்டைம்ஸ், எஸ்பெஷலி ஆஃபர் டைம். அவங்க மந்த்லி ஆஃபர்ஸ் போடுவோம், ப்ரமோஷன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண முடியும். ஃபண்ட்ஸ் ஒரு ரீசன். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஏன் சீக்கிரம் நீங்களே எல்லாம் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன். ஃபண்ட்ஸ் ஒரு ரீசன். ஆன்லைனில் மட்டுமே இது போயிட்டு இருக்கு, இன்னும் ஃபிசிக்கல் ஸ்டோராக ஆகலை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ரீசன். நான் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். பட் அது ரொம்ப நாளுக்கு அது நீடிக்காது. ஏன்னா இப்போ நல்லா போகிறதுனால எல்லாமே என்னால் ஹேண்டில் பண்ணுறேன். நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது லாஸ்ட் மந்த் 10 days பேக் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியோட பேசிட்டு இருக்கோம் ஃபார் லைசன்சிங், டாக்குமெண்டேஷன், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ அது சேங்ஷன் ஆயிடுச்சு, நல்லா பண்ணுறாங்க, கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு என்னோட பாதி வேலை அவங்க கிட்ட போகுது. அண்ட் அது லைசன்சிங் அப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கும் தே ஆர் ரெடி. ஸோ அது வந்து நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து 0. ஓகே, அவங்க பண்ணுறாங்க, இது இவங்க பார்த்துக்கிறாங்க. என்னால் அப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம், எப்படி பிராண்டிங் பண்ணலாம், நிறைய பேர் எப்படி ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆஸ் அ ஓனராக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ அது முடியல. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் ஒர்க்லாம் இருக்கிறதுனால கஸ்டமர் ஹேண்ட்லிங், வெரி ஹேண்ட்லிங் பண்ணுறோம், பேக்கேஜ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறதுனால அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ ஒரு 10 days பேக்காக அவங்க இன்ட்ரோ ஆனாங்க.
அவங்களாவே வந்து கேட்டாங்க. அவங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஷியல் கம்பெனி தான் அது. ஸோ அவங்க கிட்ட அது கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வரும். இன்னொன்று அட்மின்ஸும் பேக்கேஜிங்க்கும் ஸ்டாஃப் சொல்லியாச்சு. இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த கம்பெனி கூட பேசி அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடும். அதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஒரு மினிமம் ஒரு 2 years இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற கோல் அந்த 2 years ஃபிசிக்கல் ஸ்டோர் கொடுத்துருவோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருவாங்க. இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தாது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் என்ன வேணுமோ அதை கொடுத்த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஐ திங்க் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எனிதிங் எல்ஸ்? Day 1 பேபிலேருந்து எல்லாரும் பண்ணுறோம். நான் சொன்னேன் ஆல்ரெடி. எதுக்கு நான் இதை வெளியில் வாங்கணும் அண்ட் எஸ்பெஷலி உங்ககிட்ட ஏன் வாங்கணும்? இந்த கொஸ்டின் வந்து ஆஸ் அ கஸ்டமரா, ஆஸ் அ வியூவரா, ஒரு பப்ளிக் லைப்ரரியிலேருந்து வர ஒரு கொஸ்டின். யூஸ்வலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கொஸ்டின். ஸோ people are so lazy. First reason. Second reason, people are not satisfied. என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் people satisfy ஆகலாம். அவங்க ப்ராடக்ட் நல்லா தான் இருந்துருக்கும், ஆனால் people not satisfied. இல்லை இது பார்த்தா நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டில் இதுக்கான நீட் நிஜமாகவே இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியலாக நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். இவங்க இப்போ கேட்ட கொஸ்டின் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், பிகினிங் ஸ்டேஜில் ஆஸ் ஐ செட் அந்த ட்ரையல் பீரியட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 6-7 months. அந்த டைமில் எனக்கு இருந்துச்சு, நீ பண்ணால் உங்ககிட்ட வாங்கணுமா, வாங்குவாங்களா, ஹவு தே பிலீவ் யூ, ஏன் அவங்க உங்ககிட்ட வாங்கணும், ஏன் ஃபஸ்ட் வாங்கணும், ஏன் அது உங்ககிட்ட வாங்கணும். ஸோ அப்போ ஐ ஸ்டார்டட் நோட்டிஸிங் many people are asking customized products to me. எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு எனக்கு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? இந்த இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் வீட்டில் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் ஐ கான்ட் ஃபைண்ட் இட் நவ். ஐ ஹேவ் டு ட்ராவல். இதுக்காக நான் 10 kilometers போய் அந்த வாங்கணும், அதெல்லாம் குவாலிட்டியாக கிடைக்குமான்னு தெரியல. ஐ பிலீவ் யூ. உங்களோட மற்ற ஃபோட்டோஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறேன். ப்ளீஸ் டூ கஸ்டமைசேஷன் பேஸ்ட் ஆன் மை ரெக்வஸ்ட். அப்படிங்கிற queries, அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரம் நியூ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய வந்துச்சு. எஸ்பெஷலி ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர், நாட் பேபி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வரல. அந்த உடன் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட்மேட் உடன் ஐட்டம்ஸ், அதுக்கும் வரல. இதுக்கு வந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால ஓகே அப்படின்னு when people start believing the products, when people start believing this concept, the natural remedy இருக்கு அப்படிங்கிறது பிலீவ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்து அடிபட்டுச்சு. அந்த லேசினஸ் ஒரு காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இருக்குது, தே ஆர் கம்பேரிங். ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இந்த கம்பெனியில் போட்டால் அது வரும், அந்த வெப்சைட் போனால் அது வரும், அமேசான் போனால் எல்லாமே வந்துடும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன லேசினஸ், ட்ராவல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ரெடியாக கொடுத்துருக்கீங்களா, நாங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணி அதுக்கும் ப்ரஷ் கேட்குறாங்க, நான் பீல் ஆஃப் மாதிரி நீங்கள் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. அதாவது பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு நான் பீல் ஆஃப் வந்து 15 minutes கிட்டலாம் அப்படி த்ரோ பண்ணிடுவாங்க, ஒன் டைம் யூஸ் தானே. பட் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக பண்ண முடியும். மேம் சொன்ன அந்த ஷீட் எல்லாம் வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் ஈவன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மேம் வந்து ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப நியாயமான விஷயம். எப்படிங்க அது போய் எடிபிளாக இருந்தால் தான் பண்ண முடியும்னு பீப்புள் ஆர் அவேர் அபவுட் இட். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது வந்து வி ஹேவ் டு கிவ் மோர் கேர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த 2 ரீசன்னால இன்னொன்று உங்ககிட்ட ஏன் வாங்கணும், ஏன் எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்காங்களே. ப்ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். யூ கேன் கம்பேர் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஆன்லைன். வேறு வேறு அமேசானாக இருக்கலாம், இப்போ இன்ஸ்டா ப்ரொஃபைலாக இருக்கலாம், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே ப்ரைஸ் நம்மகிட்ட கம்மியாக தான். நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் ரீசனபிள் ப்ரைஸ். பிகாஸ் மை மோட்டிவ் இஸ் டு டெலிவர் ப்ராடக்ட்ஸ் இன் a reasonable price to every income layers of customers. ஒன் இயரில் ஒரு இயரில் ஒரு டைம் தான் ரா மெட்டீரியல் கொஞ்சம் அப்படி ஏறிச்சுன்னா தான் ப்ரைஸ் வரும். ஸோ அது அந்த திங்காக பீப்புள் ஆர் கமிங் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸ். எனிதிங் எல்ஸ்? வேறு ஏதாவது கொஸ்டின்? ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, வாட் எவர் த பிஸ்னஸ் ஐடியா, வாட் எவர் scale of business, like micro, small,
இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், இல்லை இதை எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ராடக்ட் மட்டும் கொடுத்து நான் வந்து சேல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆக பீப்புள் ஆஃப் த ஐடி எம்எஸ்எம்இ ஆஃபீஸில் நீங்கள் போய் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லாவே கைட் பண்ணுறாங்க. தே ஆர் ஸோ டெடிகேட்டட் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஸோ அந்த நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் அ பேசிக் நாலேஜ் டு ரெஜிஸ்டர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் இருக்கட்டும், சப்சிடிஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எம்எஸ்எம்இல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் தான் பண்ணிடலாம். இல்லை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அப்ரோச் எம்எஸ்எம்இ ஆஃபீஸ். அந்த ரெலவெண்ட் ஆஃபீஸர் கிட்ட போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தெரியும். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னதான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணாலும் வி ஹேவ் டு பி டெடிகேட்டட். நம்ம அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதை நம்ம ப்ராப்பராக சின்சியராக பண்ணோம் அப்படின்னா வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும், இதெல்லாம் சோம்பால் இதெல்லாம் வந்து புக்ஸில் படிச்சதுக்காக நம்ம ஜீரோவை ஃபேஸ் பண்ணோம், அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்ணோம். இஃப் யூ ஆர் ரெடி வித் ஆல் தீஸ் யூ கேன் டூ. யூ கேன் டெஃபினெட்லி டூ. ஓகே, வேற क्वेश्चंस? EDCL லிஸ்ட் கொடுத்தவங்களா ரைஸ் யுவர் ஹேண்ட். So உங்களுக்கு என்ன क्वेश्चंस? ஏதோ क्वेश्चंस நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, பட் அட்லீஸ்ட் சும்மா 30 மெம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 30 மெம்பர்ஸ் இருக்கீங்க. செகண்ட் இயர் சார், ஓகே செகண்ட் இயர். ஏதாவது டவுட் உங்களுக்கு எதுவுமே இல்லையாப்பா? இப்போ நார்மலாக எங்கள் பேக்ரவுண்ட் இல்லை ஆர்எல்ஸ் ஹெல்ப் பண்ணேன். we have to come from scratch இருக்கும். அவுட் ஆஃப் தி அப்ரோச் பேங்க்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு பேங்க் தான் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கே போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்? இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்வத்தில் இருக்கிற சேவிங்ஸ் இருக்கிற காசு வச்சு பண்ணிடணும். இல்லை அந்த பிஸ்னஸில் நம்ம நிஜமாவே லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நல்லா போகணும்னு ஒரு நல்ல ஹோப்பில் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வி நீட் ஃபண்ட்ஸ். ஈவன் ஐ ஆல்சோ ஃபேஸிங் இந்த நீங்கள் சொன்ன ப்ராப்ளமை நானும் ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த 5000 தான் சும்மா இருந்துச்சு பேங்க் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் ஒத்த பைசா செலவு பண்ணலையே. இப்படி வரும் சேல்ஸு, இப்படி போகும் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி வரும் சேல்ஸு, இப்படி போகும் இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி தான் கொஞ்ச நாள் போச்சு. ஈவன் 1.5 years அப்படி தான் போச்சு. ஓகேவா, வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தேன். இது வந்து மோட்டிவேஷனுக்குன்னு இல்லை, திஸ் இஸ் த ரியாலிட்டி வாட் ஐ ஃபேஸ். சேல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது மறுபடியும் பிஸ்னஸ்குள்ளே போடுறதுங்கிறது இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்லா ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் மேன். ஓகேவா, யாருமே வந்து பிஸ்னஸில் எடுத்ததை போய் பிஸ்னஸில் போகணும். எனக்கு தேவையில்லாமல் அங்கே செலக்ட் பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ட்ரூ பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அதான் சொல்லுவாங்க. அவங்க வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்க்கு போகணும். யூ ஹேவ் டு டெவலப் ஏ பிஸ்னஸ் அவுட் ஆஃப் த இன்கம். வாட் ஐ கெட் வித் பிஸ்னஸ் சிம்பிளாக ஃபார்முலா முடிஞ்சிடும். இப்போ அப்படி இல்லை. வி நீட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது, நிறைய ஹர்டல்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க கேட்ட மாதிரி ஃபண்ட்ஸுக்கு பேசிக் ஓகே மேம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் எம்எஸ்எம்இல ஸ்கீம்ஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது. லோன்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, மினிமமாக டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கும் தேவை கிடையாது. ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் நிறைய இருக்குது ஃபார் பிஸ்னஸ். அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் வேணும். என்னென்ன இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். வாட் எவர் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வி நீட் அட்லீஸ்ட் 2 days. படி இல்லாமல் இல்லை இருக்குது. அதுக்கு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து பேசிக் டிகிரி கொண்டு இருக்கு. அது ஓகே ஓகே. நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் சார் பேங்க் லோன்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? அவங்க ஷூரிட்டி கேட்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் 1 lakh 2 lakhனாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த எம்எஸ்எம்இ அப்ரோச் பண்ணுறீங்கல்ல, யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஐடியா. அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசணும். நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸும் சரி, உங்களோட ஐடியாவும் சரி, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகுது
அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து மற்ற ஊர் சொல்ல, தஞ்சாவூர் திருச்சி இந்த ஏரியாவில் பீப்புள் ஆர் டூயிங் குட். அதில் யங்ஸ்டர்ஸ் யங் அண்ட் வைப்ரண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போனீங்க அப்படின்னா நிஜமாகவே தேர் டூயிங் வெல். அப்படிதான் சொல்லணும். அவங்க என்ன சொல்லணும்னா அவங்க பாராட்டு நல்லா பண்ணுறாங்க, முன்ன மாதிரி இல்லை, அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு. நான் பண்ணது வந்து நான் இது வரைக்கும் லோன்ஸ் எடுக்கல, பட் ஐ நோ அபவுட் சப்சிடிஸ், ஐ நோ அபவுட் ஸ்கீம்ஸ். பட் இது வரைக்கும் நான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஐம் சேவிங். அந்த மாதிரி விஷயம் இப்பே பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எனக்கு இருக்காதுனால பிளானிங் டுவர்ட்ஸ் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆக்டிவ் பேசணும்னா ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு ஸோ அப்போ பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ வரைக்குமே சேல்ஸ் இஸ் கம்மிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, சேல்ஸ் இஸ் கம்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இப்படி தான் இருக்கு. ஆனாலும் அவுட் ஆஃப் தட் ஐம் இன்வெஸ்டிங் இன் அதர் சோர்சஸ். ஓகேவா? நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த சர்டிஃபிகேட் வரல. இங்கே வர இன்கம்மை நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன், கோல்ட் பாண்ட் வாங்குறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் அதை அதோட அவுட்கம்ஸ் எல்லாமே நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு சிம்பிள் வே. நான் இப்போ சொல்றது ஒரு சிம்பிள் வே. பட் நீங்கள் ப்ராப்பராக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எம்எஸ்எம்இ அப்ரோச் பண்ணுறது தான் இது ஒன்லி ரெடி ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? Students can make a so entrepreneur challenge. Are you women entrepreneur to additional challenge? For example, person moving to our parents say, most of the job now you let settle especially women. அதுல நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க entrepreneur அப்படிங்கும்போது உங்களுக்கு சொசைட்டில ஈஸியா வந்து ஒரு டிஃபரெண்டா அதுல நீங்க ஈவன் பிசினஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். In my point of view, boys and girls are not equal. Boys and girls, the two gender, they are not compared. இந்த டிசைன் வேற, அந்த டிசைன் வேற. First thing, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகேவா? அவங்களால தான் முடியுமான்ற அந்த மாதிரியான ஃபெமினிஸ்டிக் வியூக்குள்ள நான் போக விரும்புகிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற டிசைன், வேற ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு வேற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்களோட பாயிண்ட்ஸ் வேற, தாட்ஸ் வேற. இவங்களோட வேற டிசைன், வேற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, வேற தாட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெண்டர் பேஸ்டாக இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நான் கம்பேர் அவங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எப்போ என்ன எந்த ஏஜ்ல கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட சின்ன வயசுலேயே இது எனக்கு வந்துச்சு. இது நான் கம்பேரிட்டிவ் எப்படி சொல்றாங்க, சும்மா இது ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துருக்காங்க, பசங்க மட்டும் பண்ணக்கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாது, வேற அது வேற ஜெண்டர் அதுதான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று ஆஸ் அ விமன் ஆண்டர்பிரினர் ஃப்ரம் டிகிரி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஏன் ஜாப் போகாமல் இதை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது ஒன் திங் இஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மை இல்லை ஒரு நிமிஷம் எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணேன். என்னோட இஷ்யூஸ் வச்சு பர்சனல் அவங்க நாலு பேர் அவங்க மட்டும் still I'm facing many questions towards me. எதுக்கு போறேன், ஏன் போறேன், போகணுமா வேணாம். ஆனா ஒன் திங் யூ ஹேவ் டு பார்க்கணும்னா இன்னைக்கு இங்கே வரதுக்கு எனக்கு எதுவுமே சொல்ல இல்லை. நீங்கள் வர தெரியும். நான் யூஸ்வலி பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்போஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ் போகிறேன். பஸ்ஸா அவ்வளோதான், இதுதான் கடைசி லஞ்ச், அப்புறம் லஞ்ச் ஜாலியாக நிறைய எக்ஸ்போஸ் போவேன். லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போஸ் நடக்கும், வேற வேற சிட்டிஸ்ல நடக்கும். எல்லா சிட்டிஸ்க்கும் போக மாட்டேன், பிகாஸ் நமக்கு அது கரெக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா சிட்டிஸ்க்கும் போக மாட்டேன். எனக்கு வர கொஸ்டின்ஸ் வந்து வை, டோன்ட், நோ இந்த மாதிரி நெகட்டிவ் தான் வரும். பட் ஒரு 3 months வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு. என்ன நம்ம ஃபேமிலி இதுவுமே பண்ண விட மாட்டாங்க அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல தாட் ப்ராசஸ் பண்ணும்போது நாம எதை பண்ணாலும் இந்த சொசைட்டி ஏதாவது சொல்லலாம். விமனுக்கும் சொல்லும்போது மேனுக்கும் சொல்லுவோம். பசங்க இப்போ முடிச்சுட்டு ஜாப்லாம் போகணும், பேரண்ட்ஸ் விரும்புவாங்க. பா ஷோராக இப்போ சம்பளம் பண்ணுவான், இதான் சொல்லியிருக்காங்க, டேக் ஹோம் இப்போ கிடைக்கும், பேசாமல் அதுக்கு போ. அது என்ன அவன் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கானா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா, மென்னுக்கும் போடணும், விமனுக்கும் போடணும். விமனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸில் தப்பிச்சிடலாம். எவ்வளோ பேர் ஹையர் ஸ்டடீஸ் சொன்னீங்க? கல்யாணத்துலேயும் தப்பிச்சிடலாம், ஜாப் போகிறதுலேயும் தப்பிச்சிடலாம். இம்மீடியட் ரெமெடி அது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம். அது ஒரு பாயிண்ட். எப்படி பார்த்தாலும் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க, நல்லா சொல்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, ஆக்சுவலி குறை சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஓகேவா? அது ஒன்று. பசங்களுக்கு
அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட ஓன் டெசிஷன். ஆஃப்டர் உங்களோட லேர்னிங்க்கு அப்புறம், உங்களோட ஐடியாலஜிக்கு அப்புறம், உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் டெவலப்பிங் யுவர் பர்சனாலிட்டி வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ், ஃபுல் மோட்டிவேஷன், ஐ கேன் டூ அப்படின்னு போகிறப்போ நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க பசங்க, தெரிஞ்சிடும். இப்போ ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் எல்லாரும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து புக்ஸ்லேயும் இதெல்லாம் இருக்காது. நான் இப்போ இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ தான் சொல்லுவான். அது பசங்களுக்கு இதெல்லாம் வேணாம், கல்யாணம் பண்ணும் 5 வருஷம் கழிச்சு நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்வாங்க. சிம்பிளா நம்ம என்ன ஐயோ அப்படிதான் நினைப்போம். அதெல்லாம் இன்னமும் இருக்கு. ஆக்சுவலி பிடிச்சிங் என்னன்னா இன்னமும் இருக்கு. ஏன் இன்னமும் இருக்கு எனக்கு தெரியல. 2024லையும் சேம் திங்ஸ் ஹேப்பனிங், மாறவே இல்லை. இது பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு யூஜி படிச்சுட்டீங்க இல்லை, பிஜி படிக்கணுமா இல்லைம்மா படிக்கணுங்க 2 வருஷம். ஓ எப்படி பண்ணால் பிஜி 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பிஹெச்டி நீங்கள் போட்டால் கூட அது ஒரு 3-4 இயர்ஸில் போயிடும். இப்படி தப்பிக்கிறது ஒரு வழி. ஓகேவா? இல்லை நான் வந்து எனர்ஜெட்டிக்காக நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஜாப் போவேன் அப்படின்னு இப்போ கான்ஃபிடென்ட் என்ன. நான் சொல்கிறது ரியாலிட்டி. நான் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து செட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ நான் பர்சனாலிட்டி கிடையாது. ரியல் லைஃப்பில் நிறைய பேர் நடக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ நானும் ஃபேஸ் பண்ணிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேள்வி போகிறோம் எல்லாம். ஒன் திங் அந்த ஹையர் ஸ்டடீஸில் போயிடும். எப்படி பார்த்தாலும் இவரோட பிஸ்னஸ் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ், ஹோம் பேக்கராக இருக்கலாம், இல்லை ஹோம் கேர் அந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணி சேல் பண்ணுறோம், உங்களை மாதிரி காஸ்மெட்டிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் இருக்கலாம். இல்லை ஒரு கிளாத்திங் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். இல்லை நான் என்னோட பயோடெக்னாலஜிக்கு நான் இது நியூவாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன், இதை தான் நான் மார்க்கெட் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட பிஸ்னஸ். எப்படி வேணாலும் இருக்கலாம். பிஸ்னஸ்ங்கிற வார்த்தை யாருக்கும் பிடிக்காது. இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு 60 to 70% பீப்புள் அதை அப்படி தான் பார்ப்பாங்க. இதுதான் ட்ரூ. ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட எல்லாம் சொல்கிறாங்க, யூபிஎஸ்சினா ட்ரை பண்ணாதீங்க. ஏன் எல்லாரும் யூபிஎஸ்சின்னு வரீங்க? எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுங்க. ஏன் புது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வராமல் இதையே பண்ணுறீங்க? அவங்களே சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். விமனுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் தான். போகாத, செய்யாத, பண்ணாத, தேவையில்லை, இப்படி பண்ணால் அப்படி ஆகும், அப்படி பண்ணால் இப்படி ஆகும், நீ லேட்டாக வர, நீ அங்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை, நீ இதெல்லாம் பண்ணணும், அவனுக்கு என்ன இல்லை என்ன இருக்கு அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்க என்ன இருக்குன்னு சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. அவரோட ஐடியா அவர் தான் எடுத்துக்கணும். வேற எதுவும் பண்ண முடியாது. விக்கிற பிடிச்சிருக்கோ, விக்கிற நாலேஜ் இருக்கோ, இல்லை மோட்டிவேட்டாக இருக்கோ, என்ன ஐடியாலஜி இருக்கோ அதை பண்ணுங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். டு ஃபேஸ் தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் சிச்சுவேஷன், ஜீரோ அன்சர்டினிட்டி, எவ்ரிதிங். என்ன இங்க ஒரு 90% ஃபேஸ் பண்றாங்கன்னா இங்க ஒரு 95% ஃபேஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிஸ்கிரிமினேஷன்லாம் இதுல கிடையாது. விமென்க்கு 5% எக்ஸ்ட்ரா போகும். வெளியே வர மாட்டேன், படிக்க வைக்க மாட்டேன். அதெல்லாம் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் காலைல வாங்காதீங்க, சர்க்காருங்க பார்த்து ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போவேன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. தாட் ப்ராசஸ் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க, தாட் ப்ராசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிள். Okay, thank you.